நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க இல்லை இருக்கீங்க அப்படின்னா யூஸ்வலாக எல்லாரும் திங்க் பண்ணுறது ஏன் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளால் கிரிட்டிசிசமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும், எதனால் அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சுன்னா அந்த க்யூரியாசிட்டிக்கான ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 60 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 59 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். யூஸ்வலாக இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட நார்சிஸ்ட் கூட ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்களால இந்த வீடியோவை கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் கவனிச்சிருப்பீங்க, அவங்க கூட உட்காந்து ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் நீங்கள் பண்ணவே முடியாது. நீங்கள் நார்மலாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக் தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, ஆனால் அதை அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் அட்டாக் நீங்கள் பண்ணுற மாதிரி நினச்சி கோவப்படுவாங்க. பயங்கர ஒரு ரேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுத்தா கூட அதை பயங்கரமாக அவங்க பர்சனலாக எடுத்துப்பாங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து நீங்கள் இல்லை இது இப்படி தான் நடக்குது அப்படின்னு கூட எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் பேசவே முடியாது. ஸோ எது பேசினாலுமே நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அவங்கக்கிட்ட எது பிடிக்குது, உனக்கு எது பிடிக்கல அப்படின்றது கூட நீங்கள் ஓப்பனாக கேட்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய தாட்ஸும் அவங்கள பற்றி எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கவே முடியாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா எந்த பாயிண்ட் அவுட் பண்ணாலும் அதை அவங்க பர்சனல் அட்டாக்காக நினச்சி உடனே உங்ககிட்ட பயங்கரமாக சண்டைக்கு வருவாங்க. பயங்கர ஒரு ரேஜ், பயங்கரமான ஒரு கோவம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எதாவது தூக்கி போட்டு உடைப்பாங்க, இல்லை வெர்பல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், எமோஷனல் அப்யூஸ் ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே அவங்ககிட்ட நீங்கள் பெருசாக பேச முடியாத மாதிரி ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல் ஆகும். ஏன் ஒரு நார்சிஸ்ட் கூட உட்காந்து ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் பண்ண முடியல? ஏன் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினாலும் அதை அவங்க பர்சனல் அட்டாக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நார்சிஸ்டிக்கோடைய ஃபுல் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். நார்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் செல்ஃப் இமேஜை அவங்க யூஸ்வலாக உருவாக்கி வச்சுருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷ்னல் லவ் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. அதாவது நான் இது பண்ணால் தான் என்னை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த என்விரான்மெண்ட்டில் லாக் ஆகிருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு நார்சிசமாக டெவலப் ஆகி அவங்க பிரெயின் ஒயர் ஆகிருக்கும். ஸோ அந்த கண்டிஷ்னல் லவ் அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபால்ஸ் செல்ஃபை உருவாக்குவாங்க. அந்த ஃபால்ஸ் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா வெறும் பர்ஃபெக்ஷன், சுப்பீரியாரிட்டி, தான் எல்லாமே, அந்த கண்ட்ரோல் இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேம், அதுக்கப்புறம் ஒரு ஃபியர், அதுக்கப்புறம் ஒரு அன்வர்த்தினஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளார ஒரு இன்செக்யூர்டாக அது அவங்களுடைய ஹார்ட்டுக்குள்ளாரே இருக்கும். ஏன்னா அதை வெளியே காட்டினா தன்னை யாருக்கும் பிடிக்காதுன்றனால, ஏன்னா அவங்க ஒரு கண்டிஷ்னல் லவ், அதாவது இது பண்ணால் தான் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்க வளர்ந்தனால அந்த கண்டிஷ்னல் லவ்வில் இருக்கனால அவங்க அந்த ஃபால்ஸ் செல்ஃபை மட்டும் தான் நம்புவாங்க. அந்த ஃபால்ஸ் செல்ஃபை மட்டும் தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் காட்டுவாங்க. அதனால் நீங்கள் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ஐயோ நம்மளுடைய அந்த அன்வர்த்தினஸ், அந்த ஃபியர்ஃபுல்லான ஒரு ஃபேஸு, நம்மளுடைய ஷேம், நம்மளுடைய கில்ட்டு எல்லாத்தையும் இந்த சப்ளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு இன்செக்யூரிட்டி வரும். அந்த கோபம் தான் அவங்க உங்கள் மேலே காட்டுறதே தவிர அது நீங்கள் பண்ண தப்புக்காக கிடையாது. எது நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணாலுமே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ நம்மளை ஒர்த் இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ, ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்மளை யாரும் நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு ஒர்த்தியான பீப்புள், நம்ம ஒரு சுப்பீரியரான பீப்புள், நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்குது, நம்மளால் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை, ஒரு ஃபால்ஸ் இமேஜை மட்டுமே அவங்க பிலீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எது பேசினாலுமே, அதாவது அவங்களுடைய தப்பை ஏதாவது சின்னதாக பாயிண்ட் அவுட் பண்ணால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு கிச்சனில் நின்றுட்டு இருக்காங்க, அந்த கிச்சனில் ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போயிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க, இது ஏன் இந்த மாதிரி பண்ண, இது சரியாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேஷுவலாக கேட்டால் கூட உடனே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி வச்சு உங்கள் மேலே கோவப்படுவாங்க. அது காரணம் அவங்க பண்ணக்கூடிய தப்பை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. அப்போது அவங்களுடைய ஒர்த்தினஸ் அந்த இடத்துல போயிடுது. ஐயோ நம்ம பண்ணுற தப்பெல்லாம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ, அப்போ இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, ஐயோ நம்ம ஒர்த்தே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம், அந்த இன்செக்யூரிட்டி தான் அவங்க அந்த இடத்துல கோவப்பட்டு அந்த இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதாவது தான் கோவப்பட்டால் அந்த இடத்துல எல்லாமே அப்படியே நியூட்ரலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்குள்ளார நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் கோவப்பட்டு அந்த இடத்த நியூட்ரலைஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியில் எங்கேயாவது அவங்க கூட ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை சப்போஸ் அவங்க ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க, ஃபுல்லாக சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஏதோ கேட்குறீங்க, ஏன் இவ்வளோ ஆர்டர் பண்ணி சரியாக சாப்பிடல அப்படின்னு கேட்குறீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவலான கான்வர்சேஷன் தான் பிட்வீன் யர் பார்ட்னரில். ஆனால் நார்சிஸ்டிக் பீப்புள் அதை பயங்கர ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு உங்களை
பயங்கர அசிங்கமாக அந்த இடத்துல பேசுவாங்க, கத்துவாங்க, அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. இது வந்து நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நிறையா பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க? நான் கேஷுவலாக ஒரு நார்மலாக தானே கேட்டேன், ஒன்றுமே கேட்கலையே, ஏன் இவ்வளோ ஆர்டர் பண்ணி சரியாக சாப்பிடல, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் நான் கேட்டேன், நீ எதுக்கு இதை இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களுடைய ஃபியர். ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஏதோ ஒரு தப்பை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அந்த ஃபியர் வந்து ஐயோ நம்மளுடைய அந்த அன்வர்த்தினஸை, நம்மளுடைய அந்த ஒரு கில்ட்டான ஷேம்ஃபுல்லான அந்த ஃபேஸை வந்து இந்த சப்ளை, அதாவது அவங்க வந்து உங்களை ஒரு பெரிய சப்ளையாக பார்ப்பாங்க, அந்த சப்ளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்ற அந்த கோபம் தான் அந்த இடத்துல கத்திக்கிட்டு அந்த இடத்த வந்து நியூட்ரலைஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே மறந்துடணும். அதாவது அவங்க பண்ண தப்பை நீங்கள் மறந்துடணும், அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் நீங்கள் நார்மலாக சின்னதாக எப்போ கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக்காக தான் இருக்கும். பட் அதை கூட அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க கூட உட்காந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனோ ஒரு லிசனிங்கோ அவங்கக்கிட்ட சுத்தமாக இருக்காது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களோ அது வந்து அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணும். அதாவது அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை அப்படியே கீழே இறக்குற மாதிரி, தான் ஒர்த்தே இல்லைன்ற மாதிரியான ஒரு ஃபீலை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது ஒரு நார்சிஸ்டால் எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்சிஸ்டோட செல்ஃப் எஸ்டீம் மேலே நீங்கள் கையை வச்சிங்கனாலே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தில் அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதாவது நீங்கள் ஒரு பார்ட்னர் கூட அந்த இடத்துல பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்காக நிறையா பண்ணியிருப்பீங்க, எக்கச்சக்கமாக அந்த லைஃப்பில் வந்து சாக்ரிஃபைஸ்லேருந்து லவ்லேருந்து எல்லாமே வாரி வழங்கியிருப்பீங்க. ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிரிட்டிசிசமாக தான் இருக்கும். அதாவது அது கிரிட்டிசிசம் கூட கிடையாது, நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுடைய ஃபீட்பேக், அதாவது உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீ ஏன் இதை இப்படி பண்ண, அது வந்து என்னை ஹர்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது பாயிண்ட் அவுட் பண்ண அடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து ஒர்த்தே இல்லாத மாதிரி, அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் இல்லைனா ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி வாழ்ந்து என்னென்னமோ நீங்கள் அவங்களுக்காக பண்ணால் கூட எதுவுமே இல்லாத மாதிரி, நீங்கள் ஏதோ விரோதி மாதிரி, நேற்று தான் பார்த்த ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ அசிங்கமாக வெர்பல் அப்யூஸ் மட்டும் கிடையாது, சம்டைம் கையை நீட்டி அடிப்பாங்க, இல்லைனா வந்து எமோஷனல் அப்யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த கான்சிக்வன்சஸ் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. பயங்கர இம்பல்சிவாக டக்குன்னு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து பயங்கர ஹர்ட் ஆகிடும். என்னடா இவங்க கூட நம்ம இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கோம், நம்ம இவங்களுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ லவ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஒரு எமோஷனல் பாண்டிங் கூட நம்ம இருந்திருக்கோம், எதுவுமே யோசிக்காமல் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவ்வளோ கேவலமாக நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்களே, நம்மளை ஏதோ விரோதி மாதிரி நினைக்கிறாங்களே, நம்ம ஒன்றுமே சொல்லலையே, லைட்டாக நம்மளுடைய தாட்ஸை ஃபீலிங்ஸை தானே அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும், இது கூட நம்ம ஒரு பார்ட்னர் கூட பண்ணக்கூடாதான்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க கூட வந்து நீங்கள், அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்க கூட ஒரு பல வருஷம் வாழ்ந்து அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அட் த டைம் நீங்கள் வந்து அவங்களோட மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுற அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஜென்ம விரோதி தான். அந்த ஜென்ம விரோதி மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ அசிங்கமாக இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் யாருமே உங்களை அந்தளவுக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படியே அந்த பார்ட்னரை விட்டு ஓடி போயிடலான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டவே கூடாது. அந்த மிஸ்டேக் அப்படின்றது அது ஒரு சின்ன விஷயமா உங்களுக்கு தோணும். ஏன்னா இது வந்து ஒரு பார்ட்னர் தானே, பார்ட்னருக்குள்ளார இது கூட நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா அவங்களுடைய ஹோல் அந்த ஃபால்ஸ் செல்ஃபை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக உடைக்கிறீங்க. அது உடைக்கவே கூடாது. அதை வந்து நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் என்ன நம்பணும்னா அவங்க வந்து ஒரு சுப்பீரியரான பீப்புள், அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது அவங்க தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி அந்த அட்டென்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபால்ஸ் செல்ஃபை நீங்களும் பிலீவ் பண்ணணும். அதை உடைச்சிடக்கூடாது. நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜென்ம விரோதி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதில் பார்க்கலாம். யூஸ்வலாக ஒரு கப்பல் வந்து ஷேர் பண்ணாங்க, அதாவது ஒரு ஃபீமேல் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து நார்சிஸ்டிக் சொல்லி ஷேர் பண்ணாங்க. ஒன்றுமே கிடையாது. யூஸ்வலாக அவங்க வந்து குளிச்சுட்டு வரும்போது அந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாம்பு இருந்துச்சு. அந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்களோட ஷாம்பு, ஆனால் அது வந்து அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கேஷுவலாக தான் கேட்டாங்க, நீ ஏன் ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா எடுத்துகிட்டு போய் அந்த ஷாம்புலாம் எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக எரிச்சிட்டாரு. அதாவது இவங்க எதுக்கு அதை பண்ணுறாங்கன்னே உங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீ எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னா, நீ எப்படி என்னை கொஸ்டின் கேட்கலாம், நான் எடுத்தேன்னு உனக்கு தெரியுமா, அப்போ இந்த வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது, நான் தானே உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன், நீ என்னையே கேள்வி கேட்பியா, அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்தி அதுக்கப்புறம் பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி இவங்க வந்து அழுது புலம்பி
கெஞ்சுற அளவுக்கு அந்த சுச்சுவேஷனை அப்படியே கொண்டு போயிட்டாரு. ஸோ இவங்க திரும்பி பார்த்தா அதில் எதுவுமே கிடையாது, ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் தான். ஓகே, நீ என்னுடைய ஷாம்பு வந்து யூஸ் பண்ணியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவார்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஒரு கேஷுவலான கான்வர்சேஷனில் அவங்க ஏன் அவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் அவங்களுடைய மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்ண அடுத்த நிமிஷம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர பர்சனலாக ஆயிரும். ஸோ உங்களை வந்து ஜென்ம விரோதியாக பார்த்து எந்த எல்லைக்கு வேணாலும் போய் உங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நிறைய சினாரியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது கண்டுபிடிச்சி சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னா, யூ ஆர் ஜஸ்ட் டூ சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி நீ பண்ணுற அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆர் டூ சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு குரூப் கான்வர்சேஷனில் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். சரி, ஓகே, என்னை ஹர்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆர் டூ சென்சிட்டிவ், இதை கூட உன்னால் ஏற்றுக்க முடியல, இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திரும்ப சொல்லுவாங்க. அதாவது நீ வந்து ஒரு நார்சிஸ்டிக் பர்சன், அதாவது ஒரு டாக்ஸிக் பர்சன் மாதிரி உங்களை வந்து அந்த இடத்துல அப்படியே காட்டுவாங்க. இதை பாரு, ஒரு சின்ன கமெண்ட் தான், அது கூட உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு. ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் உங்களுடைய தாட்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு பார்ட்னர் சொல்லி, நீ இந்த மாதிரி பேசினது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாத, அது வந்து தேவையில்லாத விஷயம், எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பார்ட்னராக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதுக்கு திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆர் டூ சென்சிட்டிவ், இட்ஸ் நாட் மை ஃபால்ட், நீ வந்து ஒரு சின்ன விஷயத்தை எப்போவுமே ஊதி பெருசாக்குற, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் திரும்ப பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவ்வளோதான், அந்த வீடே ரெண்டாயிடும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஏதோ வந்து அவங்க வாழ்க்கையை சதைச்ச மாதிரி உங்களை வந்து பயங்கர விரோதி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி கேஸ் லைட்டிங், நிறைய இடத்த வந்து சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நீனே இமேஜின் பண்ணிக்கிற, நான் எதுவுமே சொல்லலை, ஐ நெவர் செட் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட்லேயே பயங்கரமாக இருப்பாங்க. அந்த ஸ்டோரிஸ்லாம் குக்ட் அப் ஸ்டோரிஸ்ன்ற மாதிரி உங்களையே வந்து நம்ப வைப்பாங்க. ஸோ நிறைய கேஸ் லைட்டிங்கை வந்து நீங்கள் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னால் கூட, இல்லை நேற்று நீ இதை சொன்ன, கண்டிப்பாக நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொன்னால், அப்படி நான் சொல்லவே இல்லை, நீனா இமேஜின் பண்ணிக்கிற, இந்த மாதிரி தான் நிறைய இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் கிரியேட் பண்ணுற மாதிரி அப்படியே திருப்பி விடுவாங்க. அதே மாதிரி விக்டிமாக பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் அதை அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லி ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீ வந்து பண்ண அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிங்கன்னா உடனே அவங்க வந்து அழுதுருவாங்க, இல்லைனா வந்து பயங்கர எமோஷனல் ஆகி எவ்ரி ஒன் வந்து என்னை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு வந்து தகுதி இல்லாதவ அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை, ஒரு ட்ராமாவை அந்த இடத்துல போடுவாங்க பாருங்க. அப்படியே வந்து பெரிய அவார்டை தூக்கி நீங்கள் அவங்க கையில் கொடுக்கலான்ற போல இருக்கும். அந்த அளவுக்கு விக்டிம் கார்டு வந்து நீங்கள் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் வந்து அந்த இடத்துல விக்டிம் கார்டு தான். அதாவது நீங்கள் அவங்களுக்கு பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல பயங்கர ஒரு ரேஜை காட்டுவாங்க. இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு சுப்பீரியராக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல அழுது அந்த இடத்த எப்படியா நியூட்ரலைஸ் ஆக்கலான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி பயங்கரமான ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது. அதாவது என் மேலே தப்பு இல்லை, ஓ மேலே தான் தப்பு, யூ ஆர் த ஒன் ஹூ ஹாஸ் த ரியல் ப்ராப்ளம், நாட் மீ அப்படின்னு சொல்லி உங்கள் சைடே அப்படியே திருப்பி விடுறதுக்கு தான் அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பாங்க. எந்த ஒரு நேரத்துலையும் பண்ண தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அது திரும்ப 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 உங்ககிட்ட தான் திரும்பி வரும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஒர்க்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளை மீட் பண்ணுறீங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பீப்புள் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கில் வந்து எப்படி வந்து இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறத எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒத்துக்கவே மாட்டாங்க. தான் பண்ணது தப்புன்னு எங்கேயுமே ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வாயிலேருந்து வரவே வராது. அப்படியே வந்து வேறு மாதிரி மாற்றுவாங்க. அதாவது நீங்கள் வந்து அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி, இந்த ப்ரெசன்டேஷனில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, கேன் யூ டபுள் செக் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அவங்க இம்மிடியேட்டாக என்ன ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை அது வந்து நான் தப்பு பண்ணல, என் டீமில் இருக்கவங்க பண்ணாங்க, அதனால தான் இந்த தப்பு வந்துருச்சு, நான் ஜஸ்ட்டு ப்ரெசன்ட் தான் பண்ணேன், என் சைடு எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் அந்த இடத்துல அப்படியே போடுவாங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி போயிட்டு இல்லை இந்த ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு, அந்த பர்சனுக்கு வந்து நம்ம மேலே ஜெலஸ், அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மலாக ஒரு கிரிட்டிசைஸ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நார்சிஸ்டிக் பீப்புள் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க, அதை மாற்றவே மாட்டாங்க. ஒன்று அவங்க மேலே வந்து ப்ளேம் பண்ணி விட்ருவாங்க, இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் பண்ணாங்கன்ற மாதிரி அப்படியே ரிவர்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு நேரத்துலையும் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய டெண்டன்சி இவங்களுக்கு ஒர்க்கில் கூட சுத்தமாக இருக்கவே இருக்காது.
அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு இன்டிமசினா கூட நீங்கள் வந்து உங்களுடைய தாட்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். நீ வந்து பயங்கர அஃபெக்ஷனேட்டாக இருக்க மாட்டேங்கிற, எப்போவுமே இந்த லவ், அந்த ரொமான்ஸ், அந்த இன்டிமசி எல்லாமே நான் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள ஏதாவது ப்ளேம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும் அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு. அது அப்படியே என்ன திருப்பி விடுவாங்கன்னா, அப்போ நீ என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டேன், உன்னை யாராலையும் சாட்டிஸ்ஃபை ஆகவே முடியாது, எதுக்காக இந்த மாதிரி இருக்க, நீ வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு பர்சன், எதுலையும்னாலும் உனக்கு வந்து எது பண்ணாலும் உனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபையே ஆகாது, யூ டோன்ட் டிசர்வ் மோர் அஃபெக்ஷன், அதாவது நீ வந்து ரொம்ப ரொம்ப பேட் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி உங்களே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க டக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து என்ன நடந்துச்சுன்னே அதை வந்து ரீகால் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன தாட்ஸோ ஒரு ஃபீலிங்ஸோ ஒரு பார்ட்னர்னு சொல்லி நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் டக்குன்னு வந்து உங்களை வந்து ஒரு பேட் பார்ட்னர், இந்த உலகத்திலே நீங்கள் தான் ஒரு கேவலமான பார்ட்னர்ன்ற மாதிரி ஒரு நிமிஷத்தில் உங்களை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அதாவது இவங்ககிட்ட பேசினா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், அதாவது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட உட்காந்து ஒரு ஹெல்த்தியாக பேசணும்னு நினச்சாலே அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தான் இந்த உலகத்திலே கெட்டவங்க மாதிரி உங்களே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க, அவ்வளோ தூரம் கேஸ் லைட் பண்ணுவாங்க, டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றி பேசுவாங்க, உங்கள் மேலே பயங்கரமான ப்ளேம் பண்ணுவாங்க, நீ தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கே காரணன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸ்மியர் கேம்பெயின் பண்ணி மற்றவங்க உங்கள் காதில் வந்து பாரு நீ தான் தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ உங்களால் வந்து அவங்கக்கிட்ட போய் ஹெல்த்தியாக உட்காந்து பேசவே முடியாது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்டிம்க்கு வந்து பயங்கரமான ஒரு மென்டல் ஹெல்த் வந்து பயங்கரமாக டிஸ்ட்ராய் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஷேர் பண்ணுறது, என்னால் ஏன் வந்து இவங்க கூட உட்காந்து ஹெல்த்தியாக பேச முடியல, ஒரு பார்ட்னர் தானே, என்னுடைய தாட்ஸை என்னுடைய ஃபீலிங்ஸை நான் எங்கே போய் ஷேர் பண்ணுவேன், ஏன் அவங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ணவே முடியலன்னு கேட்பாங்க. அந்த ஷேரிங்கில் எப்போவுமே வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறீங்கன்னு வந்தாலே ஐயோ நம்ம மேலே இருக்கக்கூடிய தப்பை ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல், நம்மளை ஏதோ வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க போல், நம்மளை ஏதோ ப்ளேம் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுவாங்க. அந்த டிஃபென்சிவ் மோடில் நீங்கள் என்ன சொன்னாலும் டக்குன்னு திருப்பி உங்கள் சைடு திருப்பி விடணும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சைடு திருப்பி விடணும், தான் எந்த வித அக்கௌண்டபிலிட்டியும் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அதனால நீங்க என்ன ஹெல்த்தியாக ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலுமே அதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்த டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அந்த சுச்சுவேஷனே வந்து உங்கள் சைடு திருப்பி விட்டு உங்களுக்கு பயங்கர ஹர்ட்ஃபுல்லாக ஆகிடும். இதுக்கு மேலே இவங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வர அளவுக்கு வந்து டக்குன்னு ஏதோ பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொன்னாலுமே அதில் தன்னை பற்றி ஏதாவது தப்பு இருக்கான்றதே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக ஏதோ ஒரு டாபிக் பற்றி பேசுவீங்க, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டை பற்றி பேசுவீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸில் நடக்கிறத பற்றி, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் நெய்பர் பற்றி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, ஆனால் அதில் தன்னை பற்றி ஏதோ சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க கிரியேட் பண்ணது வந்து ஒரு ஃபால்ஸ் செல்ஃப், அது அவங்களுடைய இன்னர் ஃபீலிங்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும். நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் செல்ஃபை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றது தான் நார்சிஸ்டிக் எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுடைய வல்னரபிலிட்டி மேலே டச் பண்ணிடுவீங்களோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரு மெயின் சப்ளை அப்படின்ற போது நம்ம வல்னரபிலிட்டி ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான ஃபேஸை உங்ககிட்ட காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்கள சொல்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் வந்து டக்குன்னு ஏதாவது அட்டாக் பண்ணிட்டோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் தான் இது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ முடியாதுன்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி கிரிட்டிசிசமாக அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் அவங்க கூட நீங்கள் பண்ணவே முடியாது, ஒரு லிசனிங் கெப்பாசிட்டி இருக்காது, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் ஒரு பார்ட்னர்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணவே முடியாது, எல்லாத்தையும் உங்ககிட்டயே பூட்டி வச்சு உங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து பயங்கர கேவலமாக போய்கிட்டே இருக்கிற அளவுக்கு ஆகும். ஸ்லோவாக அது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தையுமே பாதிக்கும். ஸோ நிறையா விக்டிம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட உட்காந்து பேச முடியல அப்படின்ற ஒரே காரணம் தான். ஸோ ஓவரால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.